வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற விதத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜோதிட விளக்கங்கள குடுத்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 27/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாசம் 13ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. நட்சத்திரம் காலையில 11 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிருத்திகை நட்சத்திரமும் ஓடக்கூடிய அமைப்பு. கிருத்திகை நட்சத்திரம் உடைபடு நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். ஒரு பாதம் மேச ராசியிலயும், மீதி 3 பாதம் ரிஷபத்திலயும் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை. எடுத்த உடனே தசாபுத்தி பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. ரிஷபத்துக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ, இ, உ, ஏ. இந்த பெயர் நம்ம தாராளமா வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா நவமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணமும். ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாயும் சந்திரன் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பஞ்சபட்சின்னு எடுத்தோம்னா வல்லூரும், குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ரிஷப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எடுத்த உடனே தசாபுத்தி என்ன நடக்கும் அப்படின்னா, சூரியன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. சூரியன் 6 வருஷம் தசாபுத்தி காலம். அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை ஒரு 16 வருஷமும். இத்தனை தசாபுத்திகள் நல்ல விதமா இருந்தாவே போதும். அப்பா அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், நாளைக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது குரு தசை வரைக்கும் அருமையா போகக்கூடியதா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அடுத்து வர சனி தசை கூட அருமையா இருக்கிற மாதிரி லக்னங்களா நம்ம போடுறதுனா போட்டுக்கலாம். இல்லை இப்பயே அவங்களோட எதிர்காலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில லக்னங்கள் ஆகாதுங்க. ஆகாத லக்னங்களா நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரிஷப லக்னம் ஆகாது, கடகம், சிம்மம், துலாம். அடுத்தது மகரம், கும்பம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாதுங்க. இந்த லக்னத்துல குழந்தை பிறக்காம இருக்கிறது சிறப்பு. அப்படி பிறந்துருச்சுன்னா, அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவையும், வருமானத்துல தந்தைக்கு தடையையும், கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போறதும், ஊரை விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த லக்னங்கள்லாம் ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் படிப்பு தடையாகும். சரிங்களா? அவங்களோட திருமண வாழ்க்கையிலையும் சங்கடங்கள் குடுக்கும், பிரச்சனைகள் குடுக்கும். ஒரு சில பேத்துக்கு திருமணம் ஆகாத சூழ்நிலையும் எடுத்துட்டு போய் நிக்கும். அடுத்தது அவங்களோட பொருளாதாரத்திலேயே அடிவிடக்கூடிய அமைப்பு இந்த 6 லக்னங்கள் ஏற்படுத்துவாங்க. இவங்களோட 50 வயசு வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பனா அந்த 50 வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே நாள்ல தான் அந்த பையனும் பொறந்தான், இந்த பையனும் பொறந்தான். ஒருத்தன் ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, நல்ல கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் லக்ன பலன் தான். லக்னம் அமையறத பொறுத்து நமக்கு நடக்கிற தசாபுத்தியும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த லக்னத்துல 2 மணி நேரம் சூரிய பகவான் கம்பல்சரி போவாங்க. சரிங்களா? ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம். 12 லக்னத்துக்கு சேர்த்து 24 மணி நேரம் அவர் பயணிப்பார். அப்பன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லக்னம் விழும். அப்படிங்கிறதையும் கரெக்டா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஏத்த மாரி பலன்கள் மாறும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, என்ன மாரி அதுக்கு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முதல்ல ஏற்படுத்துவாங்க. அம்மா உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் எடுத்துட்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அம்மா சரியான ரோசக்காரங்க, கோவக்காரங்க, சண்டைக்கு சொந்தக்காரங்க, பூரண ஆயுள் பலத்தை அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில அம்மா உட்காந்துருந்தாங்கன்னா அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்பா அரசு உத்தியோகத்துல உட்காரலாம், அரசியல் ஈடுபாடை கொடுக்கலாம். சரிங்களா? நிலவுலங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரு, வாங்கி விக்கிற எந்த தொழிலும் பண்ணக்கூடிய அமைப்பை தந்தைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண் பிள்ளையும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. நாளைக்கு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை பிள்ளைக்கு ஏற்படுத்தும். வேண்டாத கெட்ட பேர புள்ள சந்திக்க வேண்டிய அமைப்பு இதனால ஏற்படும். சரிங்களா? ஃபோன்னால சங்கடம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பையும் குடுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது.
எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தை கையில 10 பைசா மிச்சம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இடமாவோ, பொருளாவோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா வீட்ல பசுமாடு வளர்த்திட்டு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. அதுவும் செல்வ செழிப்ப அதிகப்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு, இல்லைன்னா நூல், துணி சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். சரிங்களா? புள்ளையும் நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையோ, இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சு அதனால வருமானம் பண்ணக்கூடிய தன்மையோ எல்லாமே அருமையா இருக்கு. இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஊருக்கு உழைக்கிற பையனா இருப்பான். வீட்டுக்கு உழைக்க மாட்டான். அவனுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்த குடுக்கும். பெண்கள் விஷயத்துல பின்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. சரிங்களா? இவனும் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்ப குடுக்குது. தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. தந்தைக்கு அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையோ, தாய்க்கு அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையோ குடுக்கலாங்க. கண்ணுல இடது கண் பாதிக்கலாங்க. செரிமான கோளாறு பிரச்சனை குழந்தைக்கு வரக்கூடிய அமைப்ப இது ஏற்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை பிறந்தா அவங்களோட பலன்கள். அன்னைக்கு பிறக்கிற பலன்கள். இன்னும் அவங்களோட நேரம் இருந்தது, அவங்க பிறந்த நேரம் துல்லியமா இருந்ததுன்னா, இன்னும் பலன்கள் இன்னும் ஒரு 40% பலன்கள் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? குழந்தை பிறக்கிற நேரத்துப்படி, கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா? அப்படின்னா, தந்தைக்கு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நெனைச்சா தாராளமா தொடங்கலாங்க. குழந்தை பிறக்கிற நேரம். அருமையான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா தொழில் மாத்தக்கூடிய வாய்ப்பையோ, இல்ல வருமானம் அதிகமா குடுக்குற தொழிலுக்கு போய் உட்கார வேண்டிய சூழ்நிலையோ, இதெல்லாம் குடுக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. மத்தபடி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல அம்மா, அப்பாவுக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அ நில தகராறு எதுவும் இருக்குது. அதுக்கெல்லாம் நிவர்த்தி எப்ப கிடைக்கும்னா, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிர்றேன். மேலும் வேறு தகவல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, தாராளமா கீழ இருக்க நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தைகள் அ இருக்கிறாங்கனாலும், அவங்க ஜாதகத்தையும் அனுப்பிவிட்டு நீங்க கேட்கறதுனா, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல புதுசா யாராவது மாசமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பிவிட்டா, அவங்களும் தன்னோட குழந்தையோட வாழ்க்கை நிலைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இது அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்றோம். மேலும் வேறு தகவல்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.